இப்போ உள்ள சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க கிட்ட எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களோட டிட்டர்மினேஷன். ஏன்னா குண்டாக இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகிறாங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகிறாங்க. அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டட் டைமுக்குள்ளே அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதனாலப்பா இதை பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி, ஏன்னா அவங்க போடுற ரீல்னால பார்க்குறவங்க வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து வாவ் ரொம்ப ஹீரோயிக்காக வந்து இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காகவே வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பண்ணுறாங்க. டயட் இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம், கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் இருக்கும், அதையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அஃபெக்ட் பண்ணணும். நம்ம அதையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். நிறைய டைம் வந்து தூக்கம் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து அவங்கள அசிங்கப்படுத்தணும் கிடையாது, அவங்களே வந்து அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டு நடுவில் வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு லேக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து யாருமே அதை மதிக்க மாட்டாங்க முதல்ல, ரைட்டா? நீங்கள் இன்ஸ்டாகிராமை வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பாப்புலாரிட்டிக்கு, உங்கள் ரீச்சுக்காக, உங்கள் ஃபிசிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனால் அந்த ஆட்டிடியூட்லேயும் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குல்ல. ஏதோ உலகத்தில் வந்து உங்களை மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது, நீங்கள் மட்டும்தான் வந்து முதல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட்டில் வந்து ஒரு சேஞ்ச் வரல, ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறீங்கல்ல, அது வந்து எப்பவுமே வந்து நீங்கள் வச்சுக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றது வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஹெட்வெயிட் மட்டும் மண்டைக்கு ஏறிச்சு அப்படின்னா நிறைய விஷயம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து தப்பாக போகும். அது தப்பாக போகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கே வந்து தெரியாது, நம்மளே ரியலைஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தெரியும், ஓகே ஃபைன், இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோமா, இவ்வளோ விஷயம் தப்பாக போயிருக்கேன், எதனால்? ஓகே, என்னோட முட்டாள்தனம், என்னோட ஹெட்வெயிட்னால அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்கல்ல, இதில் பாதி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும், சரியா? அவன் வந்து பண்ண முடியாமல் கிடையாது, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை விட, ரைட்டா? பொண்டாட்டியை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், ஃபேமிலி செலவு, இல்லைனா வந்து மெடிக்கல் செலவு, லோன் இருக்கும், அதை பார்க்கணும். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வெயிட்டாக இருக்கும். அதனால தானே அவங்களால பண்ண முடியாமல் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உங்கள் உடம்பு பார்த்து மட்டும்தான் கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, அதை பார்த்து தான் வந்து இன்னும் கோடி பேர் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க.